டிஎன் சேஷன் போன்ற ஜாம்பவான்கள் அந்த நம்பகத்தன்மை பச்சை கலர்ல தொப்பி போட்டு அந்த ஒரு ஈகோ சிஸ்டம் அங்க துண்டு சீட்டுல பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுல இந்த ஜனநாயக திருவிழா முதல் கட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. தமிழ்நாடு உட்பட 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் டெரிட்டரிஸ்ல இது நடந்து முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் எலெக்ஷனுக்கு அப்புறமா எலெக்ஷன் ரிசல்ட் என்ன ஆகும், எந்த கட்சி ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் ஆர்வத்தோட வெயிட் பண்ணுவாங்க. ஆனா முதல் முறையா தமிழ்நாட்டுல வந்து எலெக்ஷனுக்கான ஓட் பண்ண பெர்சன்டேஜ் எவ்வளவு, எத்தனை பேர் ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கே கிட்டத்தட்ட 48 மணி நேரம் நம்மள வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. இதெல்லாம் பத்தி கொஞ்சம் விரிவா அரசியல், இது வந்து இப்ப இருக்கிற ஆளும் கட்சியை வந்து எப்படி ஒரு பதட்டத்துக்குள்ளாக்கி இருக்கு, அவங்க அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ், எலெக்ஷன் கமிஷன்லயே நிறைய வாட்டி முதல்ல ஒரு ரிப்போர்ட் அப்புறம் ஒரு ரிப்போர்ட், இந்த கன்ஃபியூஷன்ஸ்க்குலாம் என்ன காரணம், இதெல்லாம் பத்தி நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஏகேன்னு சொல்லக்கூடிய அனந்த்குமார் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். முதல் வாட்டியா வந்து அதுவும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்கிற இடத்துல நம்ம வந்து இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண காலம் போக எத்தனை பெர்சன்டேஜ், எந்த ஊர்ல எத்தனை பெர்சன்டேஜ், அதுவும் பாத்தீங்கன்னா இந்த பேலட் ஓட்டிங்கெல்லாம் அதுக்கப்புறம் வந்து எண்ணிக்கை அதிகம் தான் ஆகணும். பட் இங்க பாத்தீங்கன்னா முதல்ல சொன்னது ஒரு பெர்சன்டேஜ், அப்புறம் அது கம்மியாச்சு, அப்புறம் இவங்க வந்து பிரஸ் மீட்டை கேன்சல் பண்றாங்க. என்ன சார் நடக்குது தமிழ்நாட்டுல? இல்ல, இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒன்னும் புரியல. ஏன்னா இந்த முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் எவ்வளவு பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்கன்ற ஒரு விஷயத்தையே ஒரு எலெக்ஷன் கமிஷனரால ஒழுங்கா தெரிவிக்க முடியல அப்படின்னா நாளைக்கு ஒரு அந்த ஓட்டு எண்ணிக்கை அதற்கு உண்டான ஒரு விவாதம் சர்ச்சை அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது இப்பயே கண்ணு கலங்குதுன்னு தான் சொல்லணும். பட் வாட் எவர் இட் இஸ், இந்த சின்ன விஷயத்துல இவ்வளவு பெரிய ஒரு 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 சர்ச்சையான விஷயமா ஆனது வந்து ஒரு வருத்தத்தக்க விஷயம். அதுவும் எலெக்ஷன் கமிஷன் மாதிரி ஒரு ஒரு பாரம்பரியம் மிக்க இவ்வளவு எலெக்ஷன்ஸை இவ்வளவு ஸ்டேட்ல இவ்வளவு பிரம்மாண்டமா உலகத்திலேயே பண்ணி காட்டக்கூடிய நம்ம எலெக்ஷன் கமிஷன், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருந்த டிஎன் சேஷன் போன்ற ஜாம்பவான்கள் இருந்த எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துல இவ்வளவு குளறுபடி பண்றாங்கிறது வந்து ரொம்ப வருத்தத்தக்க விஷயம். இப்ப நீங்க என்கிட்ட வந்து ஓட்டர் டர்ன் அவுட் என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கும் தெரியாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அப்படிதான் இருக்கு நிலைமை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க 72%, அப்புறம் மாத்தினாங்க, அதுக்கப்புறம் பிரஸ் கான்ஃபரன்ஸ் போஸ்ட்போன் ஆச்சு, அப்புறம் ஒரு ஃபைனலா ஒரு நம்பர் வந்திருக்கு. பெரிய டிஃபரன்ஸ் இல்ல பிட்வீன் 72% அண்ட் 69 பாயிண்ட் சம் ஆட் அப்படிங்கிறது பெரிய டிஃபரன்ஸ் இல்லைன்னாலும் ஒரு குறிப்பிட்ட சில தொகுதிகள்ல வந்து எங்கெல்லாம் வந்து பாஜக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கும்னு சில தேர்தல் அந்த ஒரு அனாலிசிஸ் பண்றவங்களால போல் பண்டிட்ஸால கணிக்கப்படக்கூடிய பாப்புலர் ஃபிகர்ஸ் கண்டெஸ்ட் பண்ண அந்த எலெக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் அண்ணாமலைஜி, இங்க சென்னை சவுத்ல தமிழிசை, சென்னை சென்ட்ரல்ல வினோஜ் அவர்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு ஒரு பாப்புலர் ஃபிகர்ஸ் கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய எலெக்ஷன்ல இந்த ஓட் பர்சன்டேஜ் அந்தந்த தொகுதிகளுக்கு ரொம்ப கம்மியாச்சு. அதுக்கப்புறம் பூத் கேப்சரிங் அலகேஷன் இருக்கு, நிறைய பேருக்கு வந்து வாக்களிக்க முடியல, ஓட்டுச்சாவடிக்கு போனோம் எங்க பேர் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலை. இவ்வளவு விஷயம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல அதுவும் தமிழ்நாட்டுல ஒரே கட்டமா நடக்கக்கூடிய இந்த தேர்தல்ல இவ்வளோ ஒரு இஷ்யூஸ் வந்தது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி. ஆனா ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஒரு ஈகோ சிஸ்டம் வந்து ஒரு ஆட்டம் கண்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுல பொதுமக்கள் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்கு. நான் ஸ்பேசஸ்ல டிஸ்கஷன் போதும் நான் வந்து பகிர்ந்தேன். ஓட்டர் லிஸ்ட திருத்தி அமைக்கப்படுறதுக்கு உண்டான விஷயத்த வந்து அக்டோபர் மாசம் கொடுத்தாங்க, டிசம்பர் மட்டும் ஒரு டைம் ஃப்ரேம் இருந்தது, அதுக்கப்புறம் ஜனவரி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறமும் சரி பார்க்கக்கூடிய விஷயங்கள் கட்சிகளுக்கு கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து அன்னைக்கு ஓட்டிங் டேக்கு அன்னைக்கு போயிட்டு என்னுடைய பேர் இல்ல, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சேன்னு சொல்றது வந்து அது வந்து ஒரு அது ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த மாதிரி விஷயத்த. ஏன்னா டைம் இருந்தது நமக்கு. இதுல என்ன புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, ஓட்டர் கார்டு கையில இருந்தா உங்களுக்கு ஓட்டு கூடிய உரிமை இருக்குன்றது அர்த்தம் கிடையாது. என்ன வேணா ஐடென்டிபிகேஷன், ஓட்டர் கார்டு இஸ் ஒன் ஆஃப் த ஐடென்டிபிகேஷன். அதை தவிர 11, 12 ஐடென்டிபிகேஷன் வச்சுட்டு நீங்க ஓட்டு போடலாம். ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கா
அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓட்டர் கார்டு இருக்கா அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இல்லை. பிகாஸ் நீங்க மாறி இருக்கலாம். அவங்க அவங்க ப்ராசஸ் பிரகாரம் அந்த ஏஎஸ்டி அப்படின்ற ப்ராசஸ் தான். ஆப்சென்ட், ஷிஃப்டட் ஆர் டெத், இந்த 3 தான் வந்து விடுபடக்கூடிய காரணம். மெயின் காரணம் அதுதான். டூப்ளிகேஷன் ஆஃப் ஓட்ஸ் நம்ம பார்த்தோம். போன 2-3 எலெக்ஷன்ஸ் முன்னாடி இப்ப இருக்கிற நிறைய வாக்காளர்கள் வந்து டூப்ளிகேட்ஸா இருந்திருக்காங்க. அந்த அந்த டிரான்ஸ்பர் ஆனவங்க, அந்த மாதிரி ஒரு வாக்காளர்கள்லாம் அதையும் களைஞ்சு எடுத்திருக்காங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன் நல்லா ஒரு வேலை பண்ணிருக்கு. ஆனா இந்த இவ்வளவு அவேர்னஸ் கொடுத்தும் நீங்க ஓட்டர் லிஸ்ட்டை போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லியும், அவ்வளவு சிம்பிளா ஆன்லைன்ல போய் பார்க்கலாம், வெப்சைட்ல போய் செக் பண்ணிக்கலாம், ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு உங்க ஓட்டர் லிஸ்ட் இருக்கா இல்லையான்னு பாத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை உடனே ஆன்லைன்லயே போய் அதை நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். இவ்வளவு விஷயம் பண்ணியும் அந்த ஒரு அவேர்னஸ் ஏன் கிரியேட் ஆகல அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு கேள்விக்குறிதான். அது வந்து பொதுமக்கள் மேல, நம்ம பொதுமக்கள் சொல்லும் போது எல்லாரையும் சேர்த்து சொல்றேன். சோ அது 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 வந்து ஒரு அப்ப அந்த ஜனநாயக கடமை அங்க போச்சு. அங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஓட்டு போடுற அன்னைக்கு ஜஸ்ட் போய் செல்ஃபி எடுக்கிறதுல மட்டும் ஜனநாயக கடமை கிடையாது. சோ அங்கேருந்து நம்ம பொதுமக்கள் மேல மிஸ்டேக் பார்ப்போம். எலெக்ஷன் கமிஷன் மேல இவ்வளவு கொடுத்திருக்காங்க, இவ்வளவு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா ஓட்டர் டேர்ன் அரவுண்ட் அவங்களால எடுத்துட்டு வர முடியல அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டும் எலெக்ஷன் கமிஷன் மேல வைக்க வேண்டிய இருக்கு. ஆஃப்டர் ஆல் தி ஃபியாஸ்கோ ஆஃப் ஓட்டர் டர்ன் அவுட் வந்து கம்மியாயிடுச்சுன்னு சொல்லலாம். பட் ஜென்ரலா அவங்க ஃபர்ஸ்ட் கொடுத்ததுக்கும் ஃபைனலா கொடுத்ததுக்கும் ஒரு பெரிய ஒரு மாறுபட்ட விஷயம் கிடையாது. ஹையஸ்ட் வந்து தர்மபுரியில வந்திருக்கு. பட் எங்க வந்து சென்னையில வந்து ஓட் கம்மி ஆயிடுச்சு. முன்னாடி அவங்க சொன்னதுக்கும் இப்ப சொன்னதுக்கும் கம்மியா 58% அந்த மாதிரி தான் சென்னையோட 3 தொகுதிகள்லயுமே இருந்திருக்கு இல்லையா? சென்னை நீங்க அதான் சென்னை சவுத்லயும் பாத்தீங்கன்னா, சென்னை நார்த்லயும் பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷனுக்கும் அந்த அந்த ஓட்டு டிஃபரன்ஸ் போன வாட்டியும் இந்த வாட்டியும் பாத்தீங்கன்னா கம்மி தான். குறிப்பிடக்கூடிய இது எங்கன்னா இப்ப சென்னை சென்ட்ரல்ல 5% டிஃபரன்ஸ். அதாவது நான் சொல்றது வந்து இப்ப இவரு கொடுத்த சாஹூ கொடுத்த அந்த இதை பத்தியே சொல்லல. ஃபைனலா வந்து அந்த 69.46 நம்பர், அந்த நம்பருக்கும் 2019 எலெக்ஷன்ஸ்க்கும் உண்டான டிஃபரன்ஸ் சொல்றேன். அதுல வந்து டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்ல இட் எக்ஸீட்ஸ் மோர் தேன் 5%, கம்மியா வாக்களிச்சிருக்காங்க. அதே மாதிரி தூத்துக்குடியில கிட்டத்தட்ட 10%, 9% to 10% கம்மியா வாக்களிச்சிருக்காங்க. அதான் நான் சொல்றது போன எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும். அதெல்லாம் தான் ரொம்ப ஒரு ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் அவங்க ஓட்டு போடுறவங்க கிட்ட இல்ல அப்படின்னா, அந்த பேர் இல்ல, ஓட்டு போட முடியலன்னு சொல்லும்போது அது வந்து இட் ஸ்ப்ரெட்ஸ் லைக் எ ஃபயர். எதப்பாப்பா ஓட்டு போடுறதுக்கு இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை கால் பண்ணுவான், வாட்ஸ்அப் பண்ணுவான், மெசேஜ் பண்ணுவான், ட்வீட் பண்ணுவான். சோ அதுல இருந்து அந்த மெசேஜ் போகும், ஓ அப்படியாப்பா, ஓகே நம்ம ஓட்டு போட வேண்டிய அவசியம் கிடையாது, ஏதோ சம் ப்ராப்ளம் ஆயிருக்குன்னுவாங்க. இல்ல ஆல்ரெடி இந்த எலெக்ஷன் வந்து இது மாதிரி ஆயிருக்கு, நான் ஏன் போய் ஓட்டு போடணும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொல்றோம். இந்த சம்மர் மாசத்துல வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு வீக்கெண்டா, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே கிளப் பண்ற மாதிரி ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அந்த டைமிங்கே சரியில்லை அப்படின்ற ஒரு இது இருந்தாலும் ஓட்டர் டர்ன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்கும் பொழுது இன்னும் வந்து மக்களுக்கு வந்து உற்சாகமும் ஆர்வமும் கம்மியாகும். அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் கண்டிப்பா நெக்ஸ்ட் இதுல அவங்க வந்து ஒரு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிட்டு ஒரு ஒரு புதிய வழிமுறை ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இதெல்லாம் மீறி இப்ப ஒரு கட்சி மட்டும்தான் குற்றச்சாட்டு வைக்குது. பாஜகன்ற ஒரு கட்சி மட்டும் தான் குற்றச்சாட்டு இருக்குது, இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குன்னு. மத்த கட்சி எல்லாம் வாய் மூடிட்டு இருக்காங்க. அங்கதான் சந்தேகமே வருது. அப்போ நான் என்னது கேக்குறேன், இப்போ எனக்கு வந்து ஓட்டர் நேம் இல்ல அப்படின்னு ஒரு ஒரு பூத்துல வந்து 50 பேருக்கு இல்ல, 100 பேருக்கு இல்லன்னு வச்சுக்கோமே. அப்போ அது எந்த ஓட்டரானா இருக்கலாம் இல்லையா? ஒரு பொதுவான குற்றச்சாட்டு அப்படின்னா அப்போ எல்லா கட்சியும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணுமே. ஏடிஎம்கே வந்திருக்கணும், டிஎம்கே வந்திருக்கணும், மத்த கட்சிகள் எல்லாம் வந்திருக்கணும். இந்த ஏப்பா மிஸ் ஆச்சுன்னு எலெக்ஷனுக்கு கேள்வி கேட்டிருக்கணுமே. ஆனா அவங்க எல்லாம் கேள்வியே கேட்கலையே. கேள்வி கேட்கறது ஃபுல்லா பிஜேபிங்கிறது. அண்ணாமலை அவர்கள் கிட்ட ஒரு லேடி வந்து பேசினாங்க. அது வந்து வீடியோவா கூட வந்திருந்தது. என்னோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, அவரோட பேர் இங்க இருக்கு, ஆனா என்னுடைய பேர் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. கரெக்ட். அதெல்லாம் எப்படி அந்த அந்த ஒரு அந்த சந்தேகத்தை கிளப்புற மாதிரி விஷயமா இருக்கு இல்லையா? ஒரு கட்சி மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணுதுன்னா அப்போ ஒரு குறிப்பிட்ட வாக்கு மட்டும் எடுத்திருக்காங்களான்ற ஒரு அலிகேஷன் இருக்குல்ல. இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் வந்து இது பண்ணணும். இப்ப இன்ஃபேக்ட் அண்ணாமலை அவர்கள் சொன்ன அந்த 1 லட்சம் வாக்காளர்கள் வந்து மிஸ் ஆச்சு அப்படின்றதுக்கு வந்து அந்த கோயம்புத்தூருடைய எலெக்ஷன் அந்த ஆபீசர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. பாருங்க, ஓகே ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தீங்க, பட் மொட்டை தத்தா குட்டையில விழுந்த மாதிரி அதுல ஒரு ஒரு ரெஃபரன்ஸே இல்ல.
ஒரு அபிஷியலா ஒரு கவர்மெண்ட் டாக்குமெண்ட் வருது, ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர்னு கொடுப்பாங்க, ஒரு டேட் போடுவாங்க, ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க, கீழே சைன் போடுவாங்க, ஒரு அட்லீஸ்ட் ஒரு அபிஷியல் லெட்டர் பேட்ல கவர்மெண்ட் சீல்ல இதெல்லாம் இருக்கணும் இல்லையா? சும்மா ஒரு வெத்து ஒயிட் பேப்பர்ல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டா அது வந்து எப்படி நம்ம நம்பிக்கை தன்மை வரும்? இங்க இங்க இந்த கொஸ்டினே வந்து மக்கள் வந்து அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் மேல அவ்வளவு நம்பகத்தன்மை வைக்கிற இடத்துல இவங்க பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாமே அந்த நம்பகத்தன்மையை வந்து குறைக்கிற மாதிரி இருக்குங்கிறது தான் கேள்வி. ஃபைனலா நம்ம வந்து இது எல்லாத்தையும் தான் பிளேம் பண்ணணும். இந்த பொதுமக்களையும் பிளேம் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் அட்லீஸ்ட் தே ஷுட் பி அவேர். அவங்க ஓட்டர் லிஸ்ட்ல இல்லைன்னா அதுக்கு என்ன இதுவோ அதுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணிக்கணும். எலெக்ஷன் கமிஷனும் ஃபைனலா இந்த மாதிரி பண்ணும் பொழுது ஏன் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுங்கிறதையும் அவங்களும் பார்க்கணும். கட்சிகள் கூட ஏன்னா ஓட்டர் லிஸ்ட் அவங்க கிட்ட ஒவ்வொரு வாட்டி தேர்தல் நடக்கும்போது அவங்க கிட்ட லிஸ்ட் இருக்கு. அவங்களும் கம்பேர் பண்ணி எது விடுபட்டது, எது புதுசா வந்தது, எங்க மாறி இருக்கு ஓட்டு, எங்க நம்ம போய் ஹெல்ப் பண்ணணும், எங்க போய் பார்க்கணுங்கிற அந்த பூத் லெவல் ஏஜென்ட்டையும் நம்ம ஸ்திரப்படுத்தணும், வலுப்படுத்தணுங்கிறது ஒரு மெசேஜ் லெசன்ஸ் லேர்ன்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து எல்லாருக்குமே ஒரு பாடமா இருக்குங்கிறது தான் இது. பட் இதெல்லாம் மீறி பொதுவா சொன்னாலும் இது ஒரு ஈகோ சிஸ்டத்தை பயமுறுத்துறதுக்கு உண்டான ஒரு விஷயமா பாக்குறாங்க. அதனாலதான் இவ்வளவு குளறுபடி நடக்குது. அந்த பயம் என்ன அப்படிங்கறது வந்து நம்ம வந்து கண்டிப்பா அந்த ரிசல்ட் வரும்போது எனக்கு நெக்ஸ்ட் பேசஸ் வரும்போதே தெரிஞ்சிடும். இப்பயே நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வச்சு இப்போ நிறைய வந்து ஒரு ஒரு சென்சேஷனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி இது ஒரு பயத்தின் வெளிப்பாடா நான் பாக்குறேன் அவங்க கிட்ட இருந்து. அந்த ஈகோ சிஸ்டம் பயந்துருக்காங்கன்னு சொல்லும்போது தான் சார், எனக்கு ஒரு நம்மளுடைய தமிழக முதல்வர் வந்து இன்னைக்கு போட்டிருந்த ஒரு ட்வீட் ஞாபகம் வருது. எக்ஸ் தளத்துல போட்டிருந்தது. ஸோ இத்தனை காலத்துல வந்து நம்ம மொழி, மதம், இனம் இதெல்லாம் அரசியல் ஆக்கிட்டு இருந்தோம். முதல் முறையா நிறத்தை வந்து அரசியல் ஆக்கியிருக்கோம். காவி, சாஃப்ரான் இந்த நிறமே வந்து நீங்க சொல்ற அந்த ஈகோ சிஸ்டம்க்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது. நம்மளுடைய தேசிய கொடியில கூட இருக்கு இந்த நிறம். ஆனா இந்த நிறத்திற்கான அடையாளமா அது அதனுடைய காரணமா நம்ம தேசிய கொடியில என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய கரேஜ் அண்ட் சாக்ரிஃபைஸ். ஸோ காவி அப்படின்னா நம்மளுடைய தைரியம், அப்புறம் நம்மளுடைய தியாகம், இது ரெண்டையும் குறிக்கிறதுக்காக தான். இது வரைக்கும் நீங்க இதே மாதிரி மகாராஷ்டிரால போய் காவி அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுடைய மைண்ட்ல உடனடியா வர்றது வீர சிவாஜியா தான் இருக்கும். ஸோ இந்த நிறம் அப்படிங்கிறது வந்து இத்தனை நாள் நம்மளுடைய அந்த தைரியம், இந்த எதிரிகளை எதிர்த்து போரிட்டதுக்கான இது அப்படின்னு இருக்கிறது போக இந்த சாஃப்ரான் டெரரிசம் அப்படிங்கிற வார்த்தையை இவங்க காயின் பண்ண எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. குறிப்பா இந்த மும்பை தாக்குதலுக்கு அப்புறமா அதுலயும் அந்த பிடிப்பட்ட ஒரே ஒரு தீவிரவாதியான அந்த அஜ்மல் கசாப் கையில வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் இது கட்டியிருந்தாரு. அதுக்கான ரீசன் என்ன? இதெல்லாம் லேட்டர் வந்து திரு பிரணாப் முகர்ஜி அவர்களே அதெல்லாம் டீகோட் பண்ணி அந்த மாதிரி புக்ல எல்லாம் எழுதியிருந்தாரு. அது எப்படி வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தின் மேல அதை திணிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்கன்னு. சோ இப்ப இந்த சாஃப்ரான் அப்படிங்கிற அந்த நிறமே வந்து ஒரு ரொம்ப பயத்தை உண்டு பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சாஃப்ரானுக்கும் மோடிக்கும் என்ன சம்பந்தம் தெரியல. ஆனா அந்த நிறத்தை சொன்னாலே இவங்க எல்லாருக்கும் மோடி தான் வந்து கனவுல கூட மோடி தான் வருவாரு போல இருக்கு. இப்ப இந்த தூர்தர்ஷனோட அந்த சிம்பிளை வந்து சாஃப்ரானா இத்தனை நாள் விட்டுட்டு இப்ப மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய இதை கொண்டு வராங்க. அதுலயும் நம்மளுடைய முதலமைச்சர் என்ன போட்டிருக்காருன்னா இதைதான் நான் எலெக்ஷன்ல போகும்போது அந்த கேம்பெயினிங்க்கு போகும்போதெல்லாம் சொன்னேன், நீங்க விட்டீங்கன்னு சொன்னா இந்தியா வந்து மொத்தமா அதுவா மாறி போயிடும் அப்படின்னு சொல்லி ஏதோ இது வந்து புதுசா இப்ப நடக்கிற மாதிரி. ஆனா அதுக்கு வந்து கவுண்டரா பல பேர் வந்து இது இப்படி இல்ல, இந்திரா காந்தி அவர்கள் காலத்துல இருந்தே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதை பத்தி உங்களுடைய புரிதல் என்ன? அதனுடைய வரலாறு என்ன? இல்ல இப்போ இந்த நிறம் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து நம்ம ஒரு வடிவம் கொடுத்து அத ஒரு குரலும் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு பெண்ணாவோ ஒரு ஆணாவோ அது வந்து ரொம்ப கதரும். என்னப்பா எது கேட்டாலும் வந்து என்னதான்ப்பா இழுக்கிறீங்க, எது சொன்னாலும் பச்சை பொய்யன்றீங்க, சிவப்பு விளக்குன்றீங்க, மஞ்ச பத்திரிக்கைன்றீங்க, நீல படம்ன்றீங்க, எது கேட்டாலும் என் கலரை வச்சுதான்ப்பா உங்களுடைய அழுக்கெல்லாம் என் மேல தூக்கி போடுறீங்களே அப்படின்ற மாதிரி அது வந்து அந்த அந்த வர்ணத்தாய் அவள் வந்து கதருவான்னு நினைக்கிறேன். பட் தட் அசைட் இத வந்து ஆமா இவங்களுக்கு வந்து அது அது தவிர்க்க முடியாததா தவிர்க்க கூடியதான்னு தெரியல. பட் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா கருப்பு கருப்பு அப்படிங்கிறது ஒரு 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 சித்தாந்தத்தின் கலரா மாறிடுச்சு. அது மாதிரி இந்த சாஃப்ரான் இந்த காவிங்கிறது வந்து ஒரு சித்தாந்தத்தின் கலரா போயிடுச்சு. அதே மாதிரி சில குறியீடுகளா இருக்கு. இந்த நீலம் அப்படின்ற இது பண்ணும்பொழுது அது வந்து ஒரு கட்சி சார்புடைய கலரா போகுது. அதே மாதிரி பச்சை அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒரு ஒரு பர்டிகுலர் இனத்தவருக்கு உண்டான ஒரு கலரா போயிடுது. இது ஏன் வருதுன்னு தெரியல. இவங்க வந்து நம்ம மூவர்ண கொடியோடைய தாத்பரியத்தையும் அதுல வந்து ஏன் வந்து அந்த 3 கலர் இருக்கு இல்லையா, அந்த கலருடைய தாத்பரியம் என்ன,
அப்படிங்கிற இவங்க புரிஞ்சுக்கிட்டாலே இந்த கலரை வச்சு இவங்க பண்ணக்கூடிய அந்த ஹேட் பாலிடிக்ஸ் வந்து மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இதுல ஒரு காமெடியான விஷயம் என்னன்னா, யாரெல்லாம் வந்து இந்த சித்தாந்தத்தை, அதாவது இந்த திராவிட சித்தாந்தம் ஆர் ஆன்டை சித்தாந்தத்தை வந்து முன்னிறுத்துறாங்களோ அவங்க வந்து அவங்களுடைய கிரிக்கெட் டீமுக்கு வந்து ஆரஞ்சு ஆர்மின்னு பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ அந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்படின்ற அந்த ஒரு IPL கிரிக்கெட் டீமுக்கு நிக் நேம் வந்து ஆரஞ்சு ஆர்மி. அவங்களுடைய கலர் வந்து ஆரஞ்சு கலர். ஆனா இதே ஒரு இந்திய கிரிக்கெட் அணி ஐ திங்க் போன வேர்ல்ட் கப்போ அதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் ஒரு புது இது எடுத்துட்டு வந்தாங்க, நிறம் எடுத்துட்டு வந்தாங்க பேக்கப்பா ஆரஞ்சு கலர்ல. அப்போ வந்து அப்போ இந்திய கிரிக்கெட் அணியை வந்து நீங்க வந்து காவிமயமாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு இது கிளம்பிச்சு, ஒரு குற்றச்சாட்டு கிளம்பிச்சு. சோ அதனால இந்த கலரை வச்சு ஏன் வந்து இவ்வளவு சென்சிட்டைஸ் பண்றாங்கன்னா, திருப்பியும் வந்து இதோடைய காரணம் வந்து பயம். இப்ப தூர்தர்ஷன்ல ஓகே, இப்ப காவி கலர்ல இருக்கு, அதனால என்ன? அப்போ நம்ம தலைமுடி எல்லாம் கருப்பு கலர்ல இருக்கு, நம்ம ரத்தம் வந்து சிவப்பு கலர்ல இருக்கு, அப்ப அதுக்கு என்ன சொல்றது? அப்போ வந்து நாங்களும் பயந்துடலாமா? அப்போ இது வந்து இந்த கலரை வச்சு பண்ணக்கூடிய பாலிடிக்ஸ் யாருக்கெல்லாம் என்ன ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பாசிட்டிவா பாலிடிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை விவாதமா டிபேட்டா வைக்க முடியலையோ அவங்க எல்லாம் இந்த மாதிரி வந்து ஷூட் அண்ட் ஸ்கூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு வாய்க்கு வந்ததை அப்படியே சொல்லிட்டு ஓடி போயிடுறது. அதுக்கு பதிலும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. யாராவது எழுதி கொடுப்பாங்க துண்டு சீட்டுல, ஆர் வந்து எங்கேயாவது யாராவது டைப் பண்ணி கொடுப்பாங்க, அதை அப்படியே படிக்க வேண்டியது, இல்லாட்டி அப்படியே போட வேண்டியது, முடிஞ்சு போச்சு. சோ இவங்க வந்து இந்த இனத்தை வச்சு ஒரு அரசியல் பண்ணாங்க. அந்த இனத்தை வச்சு இந்த கலரை வச்சு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்கதான் சொல்றதான் கருப்புனா வந்து இது எங்க கலரு, இது வந்து இந்த கலரு, அது வந்து அந்த கலரு அப்படின்னு சொல்லிட்டு பண்றதுல இந்த காவின்ற கலரும் வந்து இப்போ சென்சேஷனா சேர்ந்து இருக்கு. அந்த ஹிந்துத்துவோட கொள்கையை வந்து பறைசாற்றும் விதமான ஒரு கலரா காவி இருக்குன்னு இவங்க நம்புறாங்க. ஆனா காவி வந்து ஒரு புனிதமான கலர். நம்ம பரம்பரையிலேயே வந்து ஒரு ஓகே, நம்ம அதுக்கு முன்னாடி இந்த விப்கயார் அப்படின்ற அந்த ஒரு அக்ரோனிம் இருக்கு இல்லையா, அந்த ரெயின்போ கலர்னு சொல்லுவாங்க. வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். கரெக்டா விப்கயார் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னா அந்த ஒலி உடைய ஆமா அந்த இது வரும்போது அந்த நம்ம சிக்னல் எல்லாம் கூட பார்த்திருப்பீங்க, ரெட், கிரீன் அண்ட் ஆம்பர் அப்படின்னு இருக்கும். அந்த ஆம்பர் தான் காவி, ஆரஞ்சு எல்லாமே ஒரு மிக்சடா யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதோடைய டிஸ்டன்ஸ் விஷன்ல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது ரெட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு டிராவல் ஆகும் அதோடைய பார்ட்டிகிள்ஸ். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ரெட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதான் ஆர்டர் ஆக்சுவலா. வயலட் லீஸ்ட், ஃபைனலா வந்து விப்கயார்ல YORல ரெட், ஆரஞ்சு, எல்லோ அப்படின்னு வரும். சோ அதுக்கு உண்டான ஒரு இதுதான். முன்னாடி நம்ம ரிஷிகளோ இது வரும், வெளியில இருந்தே ஒரு தூரத்துல இருந்தே பார்க்கும்போது ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய நிறமா வந்தா நம்ம வந்து சாதுக்கள், சன்னியாசிகள்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு காவி நிறம் தூரத்துல இருந்தே பார்க்கும்போது தெரியும் அவங்க வந்து ஒரு பற்றற்ற வாழ்க்கையை வாழறாங்க அப்படின்ற ஒரு இண்டிகேஷன், ஒரு சிம்பாலிசமா இருந்த ஒரு நிறம். அது வந்து இப்போ மாறி 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 இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு ஹேட் பாலிடிக்ஸ்க்கு யூஸ் பண்ற லெவலுக்கு போயிடுச்சு. அப்படி இனிமே அப்படிதான் சொல்லணும் போல இருக்கு. இனிமே யாரையாவது நம்ம சொல்லணும்னா பச்சை பச்சை கலர்ல தொப்பி போட்டிருக்கான், வெள்ளை கலர்ல அங்கி போட்டிருக்கான், இல்ல வந்து கருப்பு கலர்ல சட்டை போட்டிருக்கான் அப்படின்னு பேசினா நல்லா இருக்குமா? அது வந்து ஒரு மரியாதைக்குரிய ஒரு நாகரிகமான ஒரு முறையில ஒருத்தரை வந்து சொல்ற மாதிரி இருக்குமா? இல்ல அப்படிதான் வந்து பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நம்ம அப்படிதான் பாலிடிக்ஸ் பண்றதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த லோ லெவல் ஆஃப் பாலிடிக்ஸ்ல இறங்குறாங்க. இங்க நம்ம என்ன பேசிட்டு இருக்காரு பிரதமர் மோடி ஒரு சைடு விக்ஷித் பாரத்னு 2047க்கு உண்டான பணிகள் சொல்லிட்டு இருக்காரு. எப்படி இந்தியா டெவலப் ஆகணும், நம்ம கிரீன் எனர்ஜி எவ்வளவு பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு, உலக நாடுல நம்ம வந்து விஸ்வகுருவா எப்படி இருக்கணும், நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்ம எப்படி நிறுத்துறது, உள்கட்டமைப்பை எப்படி வலுப்படுத்துறது, இளைஞர்களுக்கு அந்த நெக்ஸ்ட் நம்ம தான் வந்து யூத்ஃபுல் ஜெனரேஷன் அக்ராஸ் த வேர்ல்டு நெக்ஸ்ட் 20-25 இயர்ஸ்க்கு அந்த யூத் ஜெனரேஷனை எப்படி நம்ம ஒர்க்கபிள் ஃபோர்ஸா இருக்கிற அந்த ஜெனரேஷனை எப்படி நம்ம வந்து இன்னும் மேன்மேலும் யூஸ் பண்றது, அந்த ஒர்க் ஃபோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றது அப்படின்னு அந்த இந்தியாவை வந்து வலிமை மிக்க பாரதமா நோக்கி
செல்லக்கூடிய திட்டங்களை பத்தி அவர் பேசிட்டு இருக்கிற ஒரு நேரத்துல இங்க வந்து தூர்தர்ஷன்ல வந்து ஐயோ ஆரஞ்சு கலர்ல போட்டாங்க, இந்த இடத்துல பாருங்க திருவள்ளுவருக்கு வந்து காவி கலர் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க, இந்த இடத்துல பாருங்க இந்தியாவின் முதல் தீவிரவாதி வந்து இந்து, அப்புறம் வந்து இது ஒரு ஹிந்து டெரர், சாஃப்ரான் டெரர் அப்படின்ற ஒரு ஒரு பதத்தை ஏற்படுத்துறது. அப்போ எங்கேயாவது சாஃப்ரான் டெரர் இருக்கா? அப்ப நாம சொல்லலாமா திருப்பியும் கிரீன் டெரர் அப்படின்னு சொல்லலாமா? இது இது என்ன? அப்ப வந்து தீவிரவாதத்துக்கு மதம் இல்ல. அப்ப ஆமா, தீவிரவாதத்துக்கு மதம் இல்ல. ஆனா இங்க வந்துட்டு ஒரு 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 மதம் வரும். சோ இது வந்து ஒரு கேவலமான ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல விஷயமா டிபேட் பண்ண முடியாத திறனற்ற, அதாவது வந்து புத்துன்னு சொல்லுவாங்க, பப்புன்னு சொல்லலாம், எப்படியான சொல்லலாம். அதாவது கொஞ்சம் அறிவுல கம்மியா இருக்கிறவங்க பண்ணக்கூடிய அரசியல். ஆனா நம்ம எடுத்துன்னு செல்ல வேண்டிய அரசியல் வந்து கொஞ்சம் அறிவார்ந்த திங்கிங்ல கொஞ்சம் இன்டெலெக்ட் லெவல் வைக்கக்கூடிய அரசியல். இந்த அரசியல் வந்து என்னன்னா பொட்டேட்டோ விட்டா கோல்டு வரும்ன்ற மாதிரி அரசியல். இங்க வந்து அப்படி கிடையாது. சோ அந்த டிஃபரன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நரேந்திர மோடி ஒரு காரியம் செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அவர் போயிட்டு இதுல வந்து குடியரசு தின விழால வந்து பலோச்சிஸ்தானை பத்தி பேசுறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ஆர்டிகல் 370 நீக்கினதுக்கு அப்புறமா நயா காஷ்மீர்னு உருதுல அவரோட ட்வீட் போடுறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். சோ இப்ப இந்த இடத்துல இந்த தூர்தர்ஷன் அப்படிங்கறத லீவ் அபவுட் தட் சாஃப்ரான் லோகோ, ஆனா தூர்தர்ஷனை ரிவைவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த முயற்சி என்ன? ஏன்னா நம்ம ரொம்ப காலங்கள் முன்னாடி சாயந்தரம் 8 மணிக்கு வந்து தூர்தர்ஷன் நியூஸ், சோபனா ரவியோ இல்ல டிஜன்தனோ நியூஸ் வாசிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப ஒரு அன்றாட நிகழ்வுல ஒரு முக்கியமான விஷயம். தமிழன்பன் அவரையும் சொல்லிடுங்க. ஏன்னா அந்த சைடு சார்ந்தவர் தமிழன்பன், அவரும் நியூஸ் வச்சார். ஓகே, தமிழன்பன் அவர் வந்து இப்போ இவங்க எல்லாம் நியூஸ் வாசிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லாரும் ரிலீஜியஸ்லி வந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்த காலம் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த நியூஸ் எல்லாம் அதனுடைய தரம் இது எல்லாம் போச்சு. சோ இதன் மூலியமா திரும்ப வந்து இந்த தூர்தர்ஷனோட ரிவைவலுக்கு ஏதாவது நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்கள் முயற்சி பண்றாரா? ஆர் ஹி இஸ் ட்ரைங் டு டேக் இட் டு அ டிஃபரண்ட் லெவல்? ஏன்னா நான் எங்கேயோ படிச்சேன், இதுல வந்து ஏஐயோட உதவியோட பல நாட்டுக்கு இதை நம்மளுடைய அபிஷியல் மீடியாவா எடுத்துட்டு போகணும். இப்ப சைனாவுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க நாட்டுல வந்து கம்யூனிசம் இருக்கு, ரொம்ப மீடியாவே கிடையாது. ஆனா சைனா உலகத்துக்கு எது சொல்லணும் அப்படின்னாலும் இந்த குளோபல் டைம்ஸ் மூலியமா சொல்லிடுவாங்க. சோ அதுல வர்றது வந்து தே வர்க் அஸ் மவுத் பீஸ் ஃபார் சைனாஸ் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்க தூர்தர்ஷனை வந்து இதுதான் எங்களோட அபிஷியல், இதுல இருந்து வந்ததுனாதான் இது உண்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வர முயற்சி பண்றாரு. கண்டிப்பா பிரதமர் வந்து எந்த இடத்துல எந்த விஷயம் பண்ணாலும் அதற்கு வந்து ஒரு காரண காரியம் இருக்கும். அவர் வந்து அந்த ஸ்வச் பாரத் போது அந்த இடத்துல வந்து குப்பைய அள்ளுறாரு. இப்ப ரீசெண்டா போகும்போது அந்த ஷோர்ல இருக்கிற அந்த விஷயத்தை பத்தி பண்றாரு அப்படின்னா அந்தந்த இடம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், இல்லாட்டி அந்தந்த ஒரு ஒரு வாட் இஸ் சேட் தட் ஒர்க் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், அதை வந்து முன்னிறுத்தி சில விஷயத்தை இனிஷியேட்டிவ்ஸா எடுக்கிறாருங்கிறது அர்த்தம். ஆனா இவங்களுக்கு அந்த மாதிரி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் எப்படி விதண்டாவாதமா பேசணும்னா, முதல்ல உங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல நீங்க வந்து சீனா ராக்கெட்ட போட்டீங்க. அது ஏன் போட்டீங்க? அதுக்கு உண்டான காரணம் அதுக்கு காரணம் வந்திருக்கா? அதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் வந்திருக்கா? எதிரி நாடு இல்லன்னு விளக்கம் கொடுத்தோம்ல சார். எதிரி நாடு இல்லன்னு விளக்கம் கொடுத்தோம்ல. ஆமா, சோ அதுதான் சொல்றேன். இதுக்கெல்லாம் முதல்ல பதில் வரட்டும். அப்போ இதுக்கு வந்து ஏன் வந்து காவி நிறம் ஆச்சு தூர்தர்ஷன்ங்கிறதுக்கு நம்ம பதில் சொல்லலாம். அப்படிங்கறதா அந்த அந்த அரசியல் தான் இவங்க எதிர்பார்க்கிறாங்க. சோ அந்த அரசியல் அதோட நின்றுடும். பட் நாம வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் இது ஏன் அப்படிங்கிற ஒரு ஒரு அனாலிசிஸ் பண்ணும்பொழுது நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாடுகளுக்கு செல்லும் போதோ ஒரு இடத்துக்கு செல்லும் போதோ அந்த இடத்தினுடைய பெருமை சிறப்பு அதெல்லாம் வந்து வலியுறுத்தும் விதமாக அவர் வந்து ட்ரெண்ட் செட்டரா இருக்காரு மோடிஜி அவர்கள். சோ அந்த மாதிரி ஒரு தூர்தர்ஷனை ஒரு ஒரு புதிய எழுச்சி மிகு ஒரு ஒரு அந்த இந்த நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அந்த ஃப்ரெஷ்னஸ் அந்த 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 கலருக்கு உண்டான தாத்பரியமே வந்து ஒரு ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு பிளாசம், ஒரு எழுச்சி, ஒரு ஒரு நம்பிக்கை, இந்த மாதிரிதான் அந்த ஒரு ஒரு கலர் அப்படின்ற அந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த இதுல ஒரு லோகோவை அவங்க வந்து கொடுக்குறாங்கிறத நான் பாக்குறேன். இதை வந்து நான் வந்து ஒரு ஒரு மதத்துக்கோ ஒரு இனத்துக்கோ ஒரு சித்தாந்தத்துக்கோ அதை வந்து அந்த லென்ஸ்ல பார்த்தோம்னா தென் எல்லாமே அந்த லென்ஸ்ல பார்க்க வேண்டிய நிலைமை போயிடும். நான் ஏன்னா தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 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 அலிகேஷன் இருக்கு. ஒரு என்ன கேஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறதுக்காக
பசங்களுக்கு வந்து கையில கயிறு கட்டி விடுறாங்க. ரைட். சோ அந்தந்த சாதிக்கு உண்டான கயிறு இருக்கு. மஞ்சள்னா ஒரு இது, நீலன்னா ஒண்ணு, சிவப்புனா ஒண்ணு அப்படின்ற மாதிரி. அந்த அரசியலுக்கு நம்ம போகணுமா? அந்த அரசியலை தான் இவங்க வந்து இழுத்து விடுறாங்க. அதாவது நம்ம எங்கெல்லாம் நிறுத்தி நிறுத்தி மேல போய் விவாதம் பண்ணி அதை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை மக்களுக்கு பகிரணும்னு நினைக்கிறோமோ, இவங்க வந்து ஒரு துவேஷ அரசியலா, ஒரு வன்மம் நிறைந்த ஒரு ஹேட் பாலிடிக்ஸா அதை வந்து கீழ்மட்டத்துல இருந்து இறக்கி இறக்கி விடக்கூடிய விஷயம். சோ அந்த இறக்கக்கூடிய விஷயத்துல நான் கேட்கிற கேள்வி வந்து, நீ சீனா ராக்கெட்டுக்கு போட்டதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் என்னவோ அதேதான் இங்க வந்து தூர்தர்ஷன்ல வந்து காவிய போட்டாங்க. இதுக்கு நீ பதில் கொடு, இதுக்கு நாங்க பதில் தரோம் அப்படின்ற மாதிரிதான் இவங்க அரசியல். பட் நாம பேசின மாதிரி அந்த நிறத்துக்கு உண்டான அந்த பண்புகளை வந்து அவங்க வந்து ஒரு 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 அந்த அங்க இருக்கிற டிசைனரோ இதுவோ அவங்க வந்து யோசிச்சிருக்கலாம். பட் ரொம்ப இதுவா போனா, இது என்ன நரேந்திர மோடி போன் போட்டு எப்பா நீ அந்த கலரை வந்து காவியா போடுப்பா அப்படின்னு நான் சொல்லியிருக்காரு. இது இவங்க இவங்க பேசுறது எப்படி இருக்குன்னா ரொம்ப சிறுபிள்ளைத்தனமா. அதுதான் சொல்றேனே, இந்த லெவலுக்கு நம்ம டிபேட் பண்ணோம்னா இவங்க வந்து நம்மளுடைய இன்டெலெக்ட்லயே குறைச்சிடுவாங்க. யூஸ்வலா சொல்லுவாங்கல்ல, முரசொலிக்கும் துக்ளக்குக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அந்த மாதிரி நம்ம துக்ளக் படிக்கிற மாதிரி இருந்த மக்களை வந்து முரசொலி படிக்க வைக்கிற மாதிரி மாத்தக்கூடிய பாலிடிக்ஸ் தான் இவங்க பாலிடிக்ஸ். ஏன்னா இந்த தூர்தர்ஷன் வந்து சம்வேர் 1977ல ஸ்டார்ட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தே ஆர் ஆல்சோ அப்ரோச்சிங் தேர் 50th இயர். அது அது ஆரம்பிச்ச காலத்துல கலர் டிவியே இல்ல, பிளாக் அண்ட் ஒயிட் டிவி அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் 82ல தான் வந்து இது கலர்ல வர அந்த ஆரம்பிச்சிருக்கு. டிவிக்கு முன்னாடி வந்து ஒரு நம்ம அந்த கலர் கிளாஸ் ஒண்ணு போட்டுருவோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, பட் ஆனா கலர் கிளாஸ் மாதிரி ஒண்ணு வித்துது அப்பெல்லாம். அந்த கலர் கிளாஸ வந்து டிவி முன்னாடி போட்டா வர வந்து அங்கங்க டிஃபரெண்ட் கலர்ல தெரியும் நமக்கு. அது வந்து ஒரு கலர் டிவியாங்கிற அந்த அந்த அளவுல இருந்து நம்ம கலர் டிவிக்கு வந்தோம்னு சொல்றேன். எனக்கு தெரியாது. 2000ஸ்க்கு அப்புறம் தான் எங்க வீடுகள்ல எல்லாம் டிவி வந்தது. அதனால எனக்கு தெரியாது. சோ அதுதான். 82ல வந்து இந்த டிசைனும், இந்த கலரையும் அப்ப வந்து பிரதமரா இருந்த திருமதி இந்திரா காந்தி அவர்கள் தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ட்விட்டர்ல வந்து இதை எதிர்த்து நெறைய பேர் எடுத்து போட்டிருக்காங்க. அவரோட முதலமைச்சரோட ட்வீட்டுக்கு ரிப்ளையா போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தேன் நான் அத 82க்கு அப்புறம். அதுக்கப்புறம் இந்த கேபிள் டிவிஸோட அந்த இதுக்கு அப்புறமா தூர்தர்ஷன் அப்படிங்கறது வந்து யாரு பார்க்கறாங்க அப்படின்னு தெரியல. ஐ திங்க் இட் இஸ் ஆன் லீஸ்ட் பிரியாரிட்டி டுடே. அத திரும்ப இவர் ரிவைவ் பண்ண முயற்சி பண்றாரு. நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு சித்தாந்தத்தை வந்து மக்கள் கிட்ட கொண்டு சேர்த்துரும் அப்படிங்கிற பயமும் இருக்கும். இன்னொன்னு உண்மையை மட்டுமே தான் அங்க பேச முடியும். எப்படி இருந்தாலும் கவர்மெண்டோட அபிஷியலான டிவி அப்படிங்கும்போது இவங்க ட்ரை பண்ற அந்த ஃபேக் ப்ராபகண்டா. ஏன்னா இந்த சமீபத்துல ஒரு விஷயத்துல ராஜ்தீப் சர்தேசாய் அவர் வந்து இந்த இவிஎம் மிஷினை பத்தி இந்த ஒரு கேரளால ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற கோர்ட் வந்து ஒரு இது சொல்லியிருக்காங்க, இல்ல இதை ஹேக் பண்ண முடியாது, எந்த பட்டனை பிரஸ் பண்ணாலும் 2 ஓட்டு பாஜகவுக்கு விழுது அப்படின்னு சொல்லி ஒரு அலிகேஷன். அங்க இருக்கிற அந்த இவங்க வந்து இல்ல அப்படி விழலங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்குள்ள ரஜீப் சர்தேசாய் வந்து ட்வீட் போட்டிருக்காரு, இல்ல இந்த மாதிரி 2 ஓட்டு விழுதான் அப்படின்னு சொல்லிட்டு. லேட்டர் ஹி மைட் ஹவ் டெலீட்டட் தட் ட்வீட். சோ இந்த மாதிரி பொய் ப்ராபகண்டா பண்ண முடியாது, எங்கேயோ ஒரு இடத்துல உண்மை வர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற பயமும் இருக்கா அப்படின்னு தெரியல. ஆமா ஆமா அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்ப நாட் ஓன்லி ராஜீவ் சர்தேசாய் பட் த நியூஸ் மினிட் அப்படிங்கிற அந்த ஒரு சேனல்லையும் இத ரொம்ப ஃபால்ஸ் அஜெண்டாவை எடுத்துன்னு போனாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். நீங்க சொல்ற மாதிரி தூர்தர்ஷன் அப்படிங்கிறது வந்து இப்ப இருக்கிற இந்த ட்ரெண்டுக்கு வர நிறைய ஒரு சேனல்ஸ்ல ஒரு பின்னோக்கிய ஒரு இதுதான். யாருமே இப்ப முன்னாடி எல்லாம் தூர்தர்ஷன் தான் கதி. ஏன்னா அது ஒண்ணுதான் மோனோபோலியா இருந்தது. எப்போ வந்து கொஞ்சம் தாராளமய மக்கள் வந்தப்பட்டோ நிறைய சேனல்ஸ் வந்தாங்களோ அப்ப அவங்க அந்த காம்படிட்டிவா இருந்தாங்க. எப்படி வந்து ஒரு பிஎஸ்என்எல் உயிர்ப்பித்து திருப்பி வந்ததோ, ஏன்னா பிஎஸ்என்எல் போயிடுச்சு, பட் நவ் தே ஆர் குட் காம்படிட்டர் வித் ஆல் த அதர் இது சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். அதே மாதிரி எல்ஐசி மிக நலிந்த ஒரு நிலையிலிருந்து அவங்க வந்து லீடிங் இதுவா வந்தாங்க. நிறைய பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், பிரைவேட் பேங்க்ஸ்ல இருந்து அந்த அந்த காலத்துல 90s காலகட்டத்துல வந்த பிரைவேட் பேங்க்ஸ்ல இருந்து வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து போயிடுது ஆக்சுவலா. பட் நிறைய பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் கேம் பேக் டு தட் பிசினஸ் அண்ட் பீங் வெரி காம்படிட்டிவ். இப்போ அதே மாதிரிதான் இந்த மீடியா உலகத்திலும் நமக்கு வந்து ஒரு என்ன ஒரு இஷ்யூ, நியூஸ் வந்து கரெக்டான நியூஸ் வர மாட்டேங்குது, அபிஷியல் நியூஸா வர மாட்டேங்கிறது.
சில நியூஸை வெரிஃபை பண்ண முடியலன்ற போது ஒரு அபிஷியல் சேனல், அதுவும் ஒரு பாரபட்சம் இல்லாம தன்னிச்சையா இயங்கக்கூடிய ஒரு ஒரு நிர்வாகம் தூர்தர்ஷன். அதுல வந்து இப்ப இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டுக்கு உண்டான நியூஸ் சேனலுக்கு அதை ஒரு புத்துயிர் கொடுக்கிற மாதிரி ஒரு முயற்சியா அவர் பண்றாரு. இதை நம்ம வந்து பாராட்டணும். ஆனா இவங்க இந்த நியூஸ் சேனலுக்கு எப்ப வந்து 2014 இருந்தே இவர் வந்து நாங்க வந்து நியூஸ் சேனலுக்கு எல்லாம் நான் வந்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் வந்து மக்களோட டைரக்டா இன்டராக்ட் பண்றேன் மன் கி பாத் மூலமா. உங்க மூலமா நீங்க வந்து போஸ்ட்மேன் ஜாப் மாதிரி நீங்க பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால உங்களை இன்டர்வியூ கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னோட ஃபாரின் ட்ரிப்ல நீங்க வந்துட்டு சும்மா என் கூடவே ஊர் சுத்திக்கிட்டு அங்க இருக்கிற ஹோட்டல்ல தங்கிக்கிட்டு சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இவங்க வந்து சொல்ற ஆர்டிகளை எழுதக்கூடிய விஷயமா நான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுதே இந்த மீடியா சேனல்ஸ்க்கும் சில குறிப்பிட்ட அந்த மீடியா பர்சனாலிட்டிஸ்க்கும் ஒரு ஈகோ ட்ரிகர் ஆயிடுச்சு. அந்த இதுல அப்போல இருந்தே ஒரு காழ்ப்புணர்ச்சியை காட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த காழ்ப்புணர்ச்சி வளர்ந்து 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 எல்லா விஷயத்திலையும் வருது. பட் அந்த மனமாற்றத்தையும் பாக்குறோம். யார் வந்து அவங்கள வந்து விமர்சிச்சாங்களோ, ரீசெண்டா ஷோபாதே, அந்த மாதிரி பீப்புள் எல்லாம் வந்து மனமாற்றத்தையும் பாக்குறோம். அதே மாதிரி மக்கள் புரிஞ்சுப்பாங்க. இது வந்து என்னதான் அரசியல் கட்சிகள் வந்து நடுவுல ஒரு பாலிடிக்ஸா இதை எடுத்துட்டு வந்தாலும், ஏன்னா இவங்கள மாதிரி ஒரு குடும்ப டிவி யார்கிட்டையும் கிடையாது, குடும்ப நெட்வொர்க் கிடையாது. எப்பயுமே வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டை முன்னிறுத்தி தானே சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம். குடும்பத்தையும் தன் சொந்த சொத்தையும் முன்னிறுத்தி எதுவுமே பண்ணலையே. அதனால இந்த இதை வந்து தூர்தர்ஷன் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரும்பொழுது, அப்போ நிறைய வியூவர்ஷிப்பும் அந்த காம்படிஷனும் வரும்பொழுது அப்ப இவங்களுக்கு புரியும். இவங்களாவே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவுதான் இவங்களோட அரசியல். எல்லாமே வந்து ஒரு ஜஸ்ட் இங்க இருந்து மாங்காய் மேல கல்லறிட்டு உரிகிற மாதிரி வந்தா உழுது, இல்லாட்டி கல்லு போச்சு, அவ்வளவுதான், எனக்கு ஒன்றும் கவலை இல்லைன்ற மாதிரி அதை வந்து இவங்க வருங்காலத்தில் தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. வானொலி அப்படின்னு இருந்த தமிழ்ல இருந்த அழகான பேரு, பொதிகைன்னு இருந்த பேரு எல்லாத்தையும் மாத்தி இன்னைக்கு ஆகாஷ்வாணின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த ட்வீட்ல ஒரு லைன் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சின்ன வயசுல நான் நியூஸ் கேட்ட வரைக்கும் காலையில அந்த 6:45 நினைக்கிறேன். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண் சுவாமி அப்படின்னு தான் இருந்தது. நான் சொல்றது 90s எண்ட்ல. கரெக்ட். இல்ல, இன்ஃபேக்ட் இந்த மன் கி பாத் ப்ரோக்ராம பிரதமர் வந்து அவர் தேர்ந்தெடுத்த மீடியமே வந்து ரேடியோ தான், நாட் டிவி. அவரு ஏன்னா அவருக்கு இன்னும் நாம என்ன சொல்ல போனாலும் இன்னும் நிறைய அந்த கிராமப்புறங்கள் உள்ள இருக்கிற கிராமங்களுக்கு அந்த டிவிங்கிறது போய் சேரல. இன்னைக்கும் அவங்க வந்து கேட்கறது வந்து ரேடியோ தான். அதனால நான் அந்த கடைக்கோடியில இருக்கிற என்னுடைய தேசத்தவருக்கும் நான் போய் ரீச் பண்ணோங்கிறதுக்காண்ட மீடியமா அவர் தேர்ந்தெடுத்தது மன் கி பாத் மூலமா ரேடியோ தான் தேர்ந்தெடுத்தார். சோ அவருக்கு வந்து தெரியும் எங்க எதை எப்போ எந்த சமயத்துல யூஸ் பண்ணணும், செயல்படுத்தணுங்கிறது. அதுக்கு உண்டான விஷயம் தான் இப்போ நெக்ஸ்ட் அவர் தூர்தர்ஷனை ரெஃப்ரெஷ் பண்றாரு அப்படின்னா அதுக்கு உண்டான பாருங்க, நான் சொன்ன இந்த காம்படிஷன் அதுல இருந்து டைரக்டா வருவாங்க பிரைவேட் நியூஸ் சேனல்ஸ்க்கு ஈக்குவலா. இத வந்து எல்லா இடத்துக்கும் ரீச் பண்ற மாதிரி எடுத்துன்னு போவாரு. சோ தூர்தர்ஷன்ங்கிறது வந்து ஒரு விஷயம் தூர்தர்ஷன்ல வந்துடுச்சுனாலே அங்க இருக்கிற 135 கோடி மக்களுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் சேனலா, ஒரு மீடியமா அவர் மாத்திரத்துக்கு உண்டான அஸ்திவாரத்தை போடுறாருன்னு தான் அர்த்தம். சோ இது வந்து இவங்க நினைக்கிற மாதிரி காவி பூசிட்டாரு, இந்த கலரை பூசிட்டாருன்னு இல்லாம இது வந்து ஒரு புதிய ஒரு மீடியம்காகவும் கம்யூனிகேஷன் சேனலுக்காகவும் 135 கோடி மக்களை இணைக்கக்கூடிய ஒரு சாதனமாகவும் மாத்திரத்துக்கு உண்டான முயற்சியின் முதல் படிக்கட்டு இன்று நடந்தது அப்படிங்கறதா நம்ம அந்த புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். நன்றி சார். இவ்ளோ நேரம் தமிழ்நாட்டுல எலெக்ஷன்ல நடந்த இந்த குளறுபடிகள், ஏன் வந்து தேர்தல் கமிஷன் வந்து முன்னுக்கு பின் முரணா பெர்சன்டேஜ்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறத பத்தி பேசினோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த காவி நிறம், இந்த காவி நிறத்தை எப்படி வந்து சாஃப்ரனைஸ் பண்றது, அதை வந்து சாஃப்ரன் டெரர் அப்படிங்கிற லெவலுக்கு எடுத்துட்டு போறாங்க. இந்த ஈகோ சிஸ்டம் இதனால எவ்வளவு பதறி போயிருக்காங்க. அவங்களோட உடனடியா வந்து ஒரு இவ்ளோ பிரச்சனைகள் இங்க போயிட்டு இருக்கு. இன்னும் தமிழ்நாட்டுல எத்தனை பெர்சன்டேஜ் வந்திருக்கு எலெக்ஷன் ரிசல்ட்னு தெரியறதுக்கு முன்னாடி அங்க ஒரு லோகோவை பத்தி, அதுவும் நீங்க சொல்ற மாதிரி
இன்னைக்கு வந்து இந்த மீடியா காம்படிஷன்ல ரொம்ப பேக்ல இருக்கக்கூடிய தூர்தர்ஷன் அதனுடைய லோகோல வந்து ஒரு பழைய லோகோ கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்டேட்டினோட சீஃப் மினிஸ்டர் ரொம்ப அவசரமா ஒரு ட்வீட் போடுறது, அதுல இந்த முன்னாடி ஆகாஷவாணிங்கிற பேர் எடுத்துட்டாங்க, பொதிகைங்கிற பேர் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரு பயத்துல, ஐயோ எங்க வரவே மாட்டாங்க, கால் வைக்க மாட்டாங்க, இங்க வந்தா 3% வாங்குவாங்க அப்படிங்கிற நிலைமை மாதிரி இன்னைக்கு வளர்ந்திருக்காங்க, விஸ்வரூபம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற பயம் தான் நல்லா தெரியுது. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை செலவழிச்சு எங்க தளத்துக்கு வந்து எங்களுக்காக இவ்வளவு விளக்கமா பேசினதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி. ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.